இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அதிசய நன்மைகளை கொண்ட வெள்ளைச்சோளத்தின் நன்மைகளை பத்தி தான். வெள்ளைச்சோளத்தை இப்படியும் சாப்பிடலாமா அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெள்ளைச்சோளத்துக்கு நிறைய பெயர் இருக்கு. கிரேட் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இதற்கு சொர்க்கம், அப்புறம் ஜோவர் அப்படின்னு சொல்லி நிறைய பெயர் இருக்கு வெள்ளைச்சோளத்துக்கு. இதுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அரிசி கோதுமையை விட 5 மடங்கு அதிகம் புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், தாதுக்கள் அதிகம் இருக்கு. இந்த வெள்ளைச்சோளத்தின் ஆற்றல் பார்த்தீங்கன்னா 347 கலோரிஸ் இருக்கு. புரோட்டீன்ஸ் 10.4 கிராம், கொழுப்பு 1.9, மாவுச்சத்து 72.6, கால்சியம் 25, இரும்புச்சத்து 4.1, பீட்டா கேரட்டின் 47, தைமின் 0.37, நியாசின் 3.1 மில்லிகிராம். உலக சுகாதார நிறுவனம் கண்டுபிடிச்சு கரெக்டான அளவை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சத்துமாவு கஞ்சியில முக்கியமான இடம் இந்த வெள்ளைச்சோளத்திற்கு தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளைச்சோளத்தின் நன்மைகள், இது சாப்பிட்றதா என்ன நன்மைகள் கிடைக்குது. இப்போ மக்காச்சோளம் தான் நம்மள எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் சாப்பிடவும் செஞ்சிருக்கோம். ஆனா வெள்ளைச்சோளம் பற்றி அவ்வளோ பேருக்கு தெரியாது. தற்போது மருத்துவர் எல்லாரோட ஆலோசனை என்ன அப்படின்னா, நம்ம வெள்ளைச்சோளத்தை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்கு என்பதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. வெள்ளைச்சோளத்துல அதிகமான ஃபைபர் சத்து இருக்கு மற்றும் மாவு சத்தும் அதிகமா இருக்கிறதுனால உணவு சாப்பிட்ட பிறகு இமீடியட்டாவே செரிமானம் அடைய உதவுது. அதே மாதிரி செல்களை புத்துணர்ச்சி அடையவும் செய்யுது. அதே மாதிரி மசில்ஸ் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கு. உடல் எடையையும் கட்டுக்குள்ள வைத்திருக்கவும் உதவுது. இதுல இருந்து நம்ம நார்ச்சத்து உணவு மண்டலத்தை சுத்தம் செய்வதற்கு ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது. அதே மாதிரி இதய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளைச்சோளத்துல இருக்கும் அதிகப்படியான ஃபைபர் ரத்தத்தை சுத்தப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தை இதயத்திற்கு தருது. மாரடைப்பு வராமல் இருக்கிறதுக்காக வெள்ளைச்சோளம் ரொம்ப உதவியா இருக்கு. சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. சர்க்கரை நோய் இருப்பவங்க தினமும் வெள்ளைச்சோளத்தை உணவுல சேர்த்து சாப்பிடலாம், நல்ல பலன் கிடைக்கும். இதுல இருக்கும் கார்போஹைட்ரேட் ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க விடாமல் பாதுகாக்குது. இதனால உடல் எடை குறைஞ்சி சர்க்கரை அளவும் கட்டுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி குளூட்டன் ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி வரதெல்லாம் தடுக்கும் தன்மை இருக்கு. அதிக இறுக்கமான மற்றும் நீண்ட தூரம் பயணம் செய்யறதுனால அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அது சோர்வு அதிகரிக்கிறதுனால அவங்களுடைய சருமமும் பாதிக்கப்படுது. இது போன்ற அலர்ஜியும் அதிகமா ஏற்படுது வெளியில பயணம் செய்யறவங்களுக்கு. அதே மாதிரி எரிச்சலுடன் கூடிய அரிப்பு மற்றும் தோல் குறிப்பிட்ட இடத்துல உரிந்து சிவப்பு நிறமாக காணப்படும். இது பெரும்பாலும் காலு, முட்டி, எல்போ, உடலின் பின்புறத்திலும் போன்ற இடங்கள்ல ஏற்படும். வெள்ளைச்சோளத்தை தினமும் நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டோம்னா இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தானாவே அது சரியாயிடும். அதே மாதிரி எலும்பு பலப்படுத்தும். வெள்ளைச்சோளத்துல இருக்கும் மாவுச்சத்து மற்றும் புரோட்டீன்ஸ் என்ன பண்ணுதுன்னா எலும்பை வலுவடைய செய்து. வெள்ளைச்சோளம் வயது முதிர்வால் ஏற்படும் நாற்பட்ட மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு மிகவும் ஏற்றது. அதே மாதிரி எலும்பு வலு பெறுவதற்கும் இந்த தேய்மானம் சரி செய்வதற்கும் இந்த வெள்ளைச்சோளம் மிகவும் உதவியா இருக்கு. அதே மாதிரி ஆற்றலை அதிகரிக்குது. நம்மளோட உடம்பு சோர்வடையாமல் பாதுகாக்குது. உடலுக்கு தேவையான சக்தியை தந்து உடலின் எனர்ஜி குறையாமலே பாத்துக்குது. காலை உணவாக நம்ம வெள்ளை சோளத்தை எடுத்துக்கிட்டோம்னா நல்லது என்று மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடல் சுழற்சிக்கு உதவி புரியுது. அதாவது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை சோளத்துல தேவையான மினரல்ஸ், இரும்பு சத்து, மெக்னீசியம், கால்சியம் மற்றும் காப்பர் சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கிறதுனால அது உடல் சுழற்சி முறையில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவுகளை தானாகவே சரி செய்யும் தன்மை இருக்கு. அதே மாதிரி உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து வலு பெற செய்து இரத்த சோகை ஏற்படுவதையும் தடுக்குது. அடுத்தது குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்படாமல் வெள்ளைச்சோளம் தடுக்குது. இதுல இருந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கான செல்கள் வெள்ளை அணுக்களை எதிர்த்து போராடும் திறனை தருது. இதனால குறைந்த ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்டு மயக்கம், ஒவ்வாமை போன்றவை சரி செய்யப்படுது. அதே மாதிரி உடல் எடையையும் அது குறைக்குது. வெள்ளைச்சோளத்துல நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால உடல் எடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கு. அதே மாதிரி உடல் எடை அதிகம் ஏற்படாமலும் பாத்துக்குது. வெள்ளைச்சோளத்தை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடுறவங்களுக்கு அதிகம் பழத்தை எடுத்துக்கொண்டால் சருமம் நல்ல பளபளப்பையும் தரும். அந்த அளவுக்கு வெள்ளைச்சோளம் உதவி புரியுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி, வெள்ளைச்சோளத்துல நோய் எதிர்ப்பு சக்தி போராடும் ஆன்டி ஆக்சிடென்ட் போதுமான அளவு இருக்கு. தொடர்ந்து நம்ம வாரம் 2 முறை இதை எடுத்துட்டு வந்தோம்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வயிற்று வலி, உடல் சோர்வு பாதிக்கப்படுறவங்களுக்கு மிக சிறந்த நிவாரணம் அளிக்குது இந்த வெள்ளைச்சோளம். இந்த வெள்ளைச்சோளத்துல நம்ம என்னென்ன
செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உப்புமா, அடை செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம், மெதுவடை செய்யலாம். அதே மாதிரி இதை வச்சு குருமா கூட நம்ம செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.